ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 13/9/2024 நிர்மல் NR 397க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் வெள்ளி டு வெள்ளி ரிசல்ட்டை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 295 நம்மளுடைய ஏபிசி போர்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 211 295. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 257. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 915. இப்படி எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65Dயோட நம்ம வந்து -11, அதே மாதிரி 5D 4Dயோட நம்ம வந்து +11 சொல்லிட்டு கூட்டவும் கழிக்கவும் நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4 ட்ரா எக்ஸாம்பிளை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 253லேருந்து எடுத்து வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 377. இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற 65D 4D மட்டும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது இந்த 377 கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே மைனஸுங்கிறதுனால மைனஸ்னால் நம்மளுக்கு வந்து 65D. ஸோ இதில் 65D வந்து 37. இந்த 37ஓட நம்ம வந்து -11. இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான், அதனால் கடை வாங்கி கழிக்க வேணாம். இப்போ 7ல் 1 போயிடுச்சுன்னா 6, இங்கே 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 2 அல்லது 6. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சீபோர்ட் அல்லது ஆல், 2 அல்லது 6. இப்போ நம்மளுக்கு இந்த 253க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 654 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 65Dயை வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் 11ஓட நம்ம கூட்டவும் கழிக்கும் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் நம்மளுக்கு ஏ போர்டில் 6 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 654க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 654க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 884. இந்த 884 கீழே கொண்டு வந்துடலாம். 884. ஸோ போன ட்ரா வந்து நம்ம வந்து 65D, இந்த ட்ரா நம்ம ப்ளஸ் வேல்யூங்கிறதுனால நம்மளுக்கு 5D 4D அதாவது +11. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 8ஓட 1 கூட்டினோம்னா 9, 9 5 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 654க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 9 அல்லது 5. இப்போ இந்த 654க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 915 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 9 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. ஏசி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டு தான், ஏன்னா பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ 915க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 609. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 609. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் வேல்யூங்கிறதுனால -11. 0ல் 1 போயிடுச்சுன்னா 1, இங்கே 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, 5 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 915க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 1. இப்போ இந்த 915க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 257 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு, அதுக்கடுத்து நம்மளுக்கு ஏசி போர்டு, இப்போ நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு. கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது நண்பா. அதே மாதிரி போர்டுகளும் தான். இப்போ 257க்கு பார்க்கலாம். யாரும் இந்த ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நிறைய நம்ம வந்து வீடியோவில் சொன்னாலுமே கூடியது மறுபடியும் கமெண்ட் பண்ணுறாங்க. நேற்றுக்கான ரிசல்ட் இல்லை, முந்தானத்துக்கான ரிசல்ட் இல்லைண்டு. நம்ம பார்க்குறது எல்லாமே வீக் டு வீக், அதாவது வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை டு சனிக்கிழமை சொல்லிட்டு நம்ம வீக் டு வீக் தான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்குறோம், நிர்மல்ங்கிற பேரில் வருது.
ஸோ நேற்றைக்கு வந்து வியாழக்கிழமை பார்த்தோம் கருணியா ப்ளஸ்ங்கிற பேரில் வரும். ஸோ அந்தந்த கம்பெனியை வச்சு நம்ம கெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும். ஏன்னா அந்தந்த கம்பெனிலேருந்து தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். அதனால் நேற்றுக்கானதை வந்து முந்தானத்துக்கானது இப்படி வந்து குழப்பிக்கக்கூடாது நண்பா. ஏன்னா ஒரு நம்பரும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு டச்சஸ் கிடைக்கும். ஸோ அதை ஒரு வீடியோ நம்ம சொல்கிறோம், இருந்தாலும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறது. இப்போ 257க்கு பார்க்கலாம் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 134. இதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 134 போன ட்ரா மைனஸ் பார்த்துருக்கோம், அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ +11. இப்போ இது கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 3ஓட 1 கூட்டினா 4 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 257க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல் 4 அல்லது 5. இந்த 257க்கு அப்புறம் நம்மளுக்கு 4 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 295 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இன்றைக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 295 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். 295 இருக்குது. ஸோ இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 211 இருக்குது. ஸோ இந்த 211 தான் நம்ம கீழே கொண்டு வரணும். 211 இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து மைனஸ் கிடச்சிருக்கு, அதனால் -11. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 1ஓட 1 போயிடுச்சுன்னா 0, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துக்கலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது 0 இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு சி போர்டில் கிடச்சிருக்கு. வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பர் இது தான் நண்பா. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 13/9/2024 நிர்மல் என்ஆர் 397க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.